நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜெனியை காமிக்கிறாங்க. ஒரு பஸ் கண்டக்டராக தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கா. அந்த பஸ்ஸில் நம்மளோட ஹீரோ ராக்கியை காமிக்கிறாங்க. அவன் ஃபுல்லாக அங்கே அடிபட்டு போய் ஏறினதுமே சார் டிக்கெட் காசு கொடுங்கன்னு சொல்லும்போது அவன் காசு எடுத்து கொடுத்துட்டு போனால் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. அப்போ அங்கே அவனை பார்த்துட்டு என்ன உங்களுக்கு அப்படி அடிபட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனுக்கு அங்கே ஒரு துணி எடுத்து நல்லாவே தொடச்சி விட்டு அவனுங்க நல்லா கேர் பண்ணி பார்த்துட்ருக்கா. ஸோ அப்போ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆகிட்டுருக்கு நம்ம ஹீரோவுக்குமே. ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. உங்களுக்கு ரொம்ப அடிபட்டுருக்கலன்னு சொன்னதும் இல்லை அதெல்லாம் வேணாம், பட் என்னை பார்த்து உனக்கு பயமா இல்லையா, நான் ரொம்பவே மோசமானவேன்னு சொன்னதும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நீங்கள் இப்போ என் பஸ்ஸில் ஏற்கீங்க, உங்களுக்கு நான் தானே பொறுப்பு அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே ஏகப்பட்ட கார் எல்லாமே சுற்றி வளைச்சி அங்கே பஸ் கிட்ட நின்றதுமே ரொம்ப பார்த்துட்டு பயந்து போயிட்டு ஐயோ கடவுளை உங்களை தான் தேடி வந்திருக்காங்களா, இங்கே ராக்கின்னு ஒரு பெரிய கேங்ஸ்டர் இருக்கான், ஸோ அவனோட ஆளுங்க தான் இவங்க எல்லாருமே, அவங்க கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டாங்க, நீங்கள் பேசாமல் வந்துட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆயிருங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தாங்க சிரிச்சிட்டே அவளை அப்படியே பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே லவ்வில் விழுந்துட்டார் ஐயா. அங்கே கீழே கூலாக இறங்குனதுமே பாஸ் இப்படி நீங்கள் சொன்ன பர்சனை பிடிக்க முடியலன்னு சொன்னதும் ஹீரோயின் அவ்வளோதான் ஷாக் ஆகி போயிடுறா. என்னது ராக்கியா, அட பாவி இவன் தான் அந்த ரவுடியான்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை பார்த்து நீ ரொம்பவே நல்ல பொண்ணு, ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு பேசினதுமே இவ பயந்து உள்ள வேமா போனதும் வேமா பிடிச்சி அவன் இழுத்துக்கிறான். ஐ திங்க் இதுக்கப்புறமே நீ என் கூட சேர்ந்து ஒன்றா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் என்ன பைத்தியம் மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு வேமா போனதுமே அங்கே ஜான் டைவலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு நீங்கள் விசாரிச்சு சொல்லுங்கள், இவ தான் என்னோட பொண்டாட்டியாக வரணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் அவளோட பாய் ஃப்ரெண்ட் வின்சென்ட்டை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. வின்சென்ட் அங்கே ரொம்பவே சோகமாக இருக்கோமே, என்னாச்சுப்பா உனக்கு ரொம்ப கவலையாக இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த மேனேஜர் போஸ்டிங் எனக்கு கிடைச்சணும்னு நான் ஆசைப்பட்டேன், பட் அவங்க சொந்தக்காரங்களுக்கு போட்டு கொடுத்துட்டானுங்க, அந்த எக்ஸாமில் நான் தான் நல்லா பண்ணியிருந்தேன், பட் அதுவுமே கிடைக்காம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ஃபீல் ஆனதும் ஏன் கவலைப்படுற, இதுக்கப்புறமே கண்டிப்பாக உனக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும், நீ நல்லா இதை விட பெரிய லெவலுக்கு வருவேன்னு சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு நீ தான் என்னோட சப்போர்ட் பில்லரேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கான். எங்கே நம்ம ஹீரோயினை பற்றின டோட்டல் டீட்டெயில்ஸையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டு என்ன இருந்தாலும் சரி அவன் எனக்கு மட்டும் தான் சொந்தம், என்னோட ஃபுல் டைம் வேலையே, இதுக்கப்புறம் நான் அவளை லவ் பண்ணுறதான் அப்படின்றத சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே நம்ம ஹீரோயினை அங்கே காரில் போயிட்டுருக்கான் மீட் பண்ணுறதுக்காக. அங்கே எல்லாருமே வாவ் இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்காரு, காரை பாருங்க அப்படின்றத சொல்லிட்டு எல்லாரும் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே ஜெனின்னு கத்துனதுமே இந்த லூசு பையன் எதுக்குடா இங்கே வரான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேமா கதவுல அங்கே ஸ்க்ரீனை மூடி விடுறா. அப்போ அங்கே கார் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு என்ன ஜெனி நான் உன்னை எத்தனை டைம் கூப்பிடுறேன், காது கேட்காம இருந்தால் என்ன அர்த்தம்னு சொன்னது, உங்களுக்கு என்ன புரியலையா, நான் இங்கே வேலை பார்த்துட்ருக்கேன், இந்த இடத்துல இப்படி தொந்தரவு பண்ணுறீங்களேன்னு சொன்னதும் ஆமாம்மா பெரிய வேலை, என்ன பெரிய வேலை பார்த்துட்ருக்க, நீ வா முயதோ என் கூட சேர்ந்து நம்ம போகலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இப்போ எங்கே என்னை கூப்பிட்றீங்கன்னு சொன்னதும் உன் கூட சேர்ந்து இன்றைக்கி படம் பார்க்கணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன், ஸோ அதனால தான் கூப்பிட்றேன்னு சொன்னதுமே பட் எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அந்த டிரைவர்கிட்ட தேட்டருக்கு விடுன்னு சொன்னதும் இது வேறு ரூட் போகிறது, நான் உங்கள் இஷ்டத்துக்கு போனேன்னா என் வேலை போயிருமேன்னு சொன்னதுமே என்னது வேலை போகுமான்னு சொல்லிட்டு அங்கே பையில் கையை விட்டதும் ஐயோ கன் எடுத்து ஷூட் பண்ண போகிறாங்களோன்னு சொல்லிட்டு அந்த ஆள் பயப்படுறாரு. பட் அங்கே நிறைய காசு கட்ட கொடுத்து இந்த பணத்தை எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ, இதெல்லாம் உனக்கு தான், இப்போ பஸ்ஸு போகுமான்னு சொன்னதும் கண்டிப்பாக இல்லை அப்படின்றத சொல்கிறாரு. அங்கே இருக்க எல்லாருமே உங்கள் தேவைக்காக இப்படிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா மற்றவங்களோட வேலையை கெடுக்கிறதுக்காக பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. ஸோ அப்போ அவங்க எல்லாருக்குமே ஏகப்பட்ட காசு எல்லாமே கொடுத்துட்டு வேறு பஸ்ஸை பிடிச்சி நீங்கள் போங்கன்னு சொன்னதும் அங்கே எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு காசை வாங்கி எடுத்துகிட்டு போனதுமே இப்போ எதுக்காக இந்த மாதிரிலாம் நீ என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சைட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. அப்போ அங்கே டிரைவர் அங்கே ஸ்டார்ட் பண்ணதும் ஸ்லிப்பாகி விழுக போனதும் வேமா பிடிச்சிக்கிறான். ஹீரோயினை கூட்டிகிட்டு பேசிகிட்டு இருக்கான் சினிமாக்கு போகிறதுக்காக. உன் கூட நான் போக மாட்டேன், என்னை தொந்தரவு பண்ணாத, எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொன்னதும் எனக்கு தெரியுமே, பட் நீ இன்னுமே அவனை மேரேஜ் பண்ணிக்கல இல்லை, ஸோ நீ எனக்கு தான் சொந்தம்னு சொன்னதும் முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்காது அப்படின்ற சைட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டாங்க. போகும்போது கையை பிடிச்சதுமே கோவப்பட்டு அடிக்க வர்றா. என்ன தெரியுந்தா என்ன டச் பண்ணுவேன்னு, வருங்கால ஹஸ்பண்டை போய் நீ இப்படி அடிக்கலாமான்னு சொல்லிட்டுங்க கேட்டதும் யார் போய் உன்னை மேரேஜ் பண்ண போகிறது, ஏதாச்சும் மென்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு போயிட்டுருக்கா. சரி ஓகே நீ வீட்டுக்கு போ, நான் ஃபோன் பண்ணி பேசுகிறான்னு சொன்னதும் என் வீட்டில் ஃபோன்லாம் கிடையாதுன்னு சொன்னதும் ஓ ஃபோன் இல்லையா அப்படின்னு அனுப்பிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ எக்ஸ்பென்சிவான பொருள் எல்லாத்தையுமே அனுப்பிட்டுருக்கான். ஸோ ஹீரோயின் அங்கே பயந்து போயிட்டு ஸ்டாப் பண்ணுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அவங்க அம்மா விழுந்துச்சு ஓடி ஐ திங்க் வின்சென்ட் தான் உனக்காக பிரைடு கிஃப்ட் இதெல்லாம் அனுப்பியிருக்கான் போலன்னு சொன்னதுமே ஹீரோயின் கண்டிப்பாக வின்சென்ட் அனுப்பியிருக்க மாட்டா, இது
எல்லாம் அந்த ராக்கியோட வேலை தான் சொல்லிட்டு, அம்மா தயவு செஞ்சு நீங்கள் எதையுமே டச் பண்ணாதீங்க, நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேமாங்க நம்ம வின்சென்ட்டை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அவன் இங்கே வந்ததுமே என்னாச்சு ஏன் அவசரமாக வர சொன்னதும், எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது, நம்ம 2 பேருமே உடனே வந்து மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ அதை கேட்டுட்டு என்ன இப்போ அவசரம்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் காரில் நம்ம ஹீரோ போயிட்டு நான் உனக்கு ஃபோன் அனுப்பிட்டேன் கால் பண்ணுன்னு சொல்லிட்டு செய்கை காமிச்சிட்டு போகிறான். ஐயோ இந்த அரலூசி என்னை விடமாட்டான் போலேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே அப்போ அங்கே நம்ம வின்சென்ட் அந்த காரை பார்த்தியா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவான கார்ப்பா, யார் வச்சுருக்காங்க தரல, ஆனால் நீ வந்து கவலைப்படாத, மேரேஜுக்கு அப்புறம் கண்டிப்பாக நான் வந்து உனக்கு இந்த மாதிரி காரை வந்து நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் எனக்கு காரே வந்து முக்கியம் கிடையாது, உன் கூட சேர்ந்து நான் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும், எனக்கு இந்த சைக்கிளே போதும் அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ நம்ம உடனே என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாமா நெக்ஸ்ட் வீக் அப்படின்ற சட்டி கேட்டதுமே ஓகே பண்ணிக்கலாமே அப்படின்றத அவன் சொல்கிறான். வீட்டில் பார்த்தா அவங்க அம்மா பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க, எதுக்காகடா இப்படி பண்ணிட்டு இருக்க, லவ் பண்ணியா விட்டமா அங்கே போனமா ஒரு பெரிய பணக்கார பொண்ணை மேரேஜ் பண்ணமான்னு இல்லாமல் அவளை மாதிரி ஒரு பூவரப்ப ஏன்டா வந்து மேரேஜ் பண்ணுற, நீ என்னைக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வர போகிறான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க, சொந்தக்கார பொண்ணு இருக்கா அவளை மேரேஜ் பண்ணு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பா, காஸ்காரி, உங்கள் மேனேஜரோட பொண்ணை வேணாலும் வந்து டேட் பண்ணு, அதை விட்டுட்டு ஏன்டா அப்படி முட்டாள் மாதிரி பண்ணுறேன்னு சொன்னதும் அம்மா நீங்கள் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, நான் அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே இருந்து போயிட்டு இருக்கான். வீட்டில் காமிக்கிறாங்க பார்த்தா அவங்க அங்கிள் இந்த பொருள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது, நான் இது எல்லாத்தையும் என்னோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன், என்னோட பையனுக்கு நெக்ஸ்ட் வீக் கல்யாணம், அவனுக்கு பிரைட் மணியாக நான் வந்து கொடுத்துக்கிறேன்னு சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, முதல் இதை வந்து எடுக்காதீங்க ஸ்டாப் பண்ணுங்க, இது எல்லாமே என் பொண்ணு டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்னு அவங்க அம்மா சொன்னதும் உன் குடும்பத்துக்காக நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பேன், நீ என்னவே இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த அங்கே பயங்கரமாக கோவப்பட்டு இருக்காரு. நீங்கள் முதல் தூக்கிட்டு போங்க, இவங்க வந்துட்டு நன்றி கட்டவங்கன்னு சொல்லும் போது எல்லாத்தையும் தூக்கிட்டு போனால் முதல் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்பட்டு யாரை கேட்டு நீங்கள் இதெல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது என்ன பேசிட்டு இருக்கா, உன்னை நான் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வளர்த்து உங்கள் அப்பா இல்லாத பிறகு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பேன், ஆனால் இப்படி நன்றி இல்லாமல் நடந்துக்கிறேன்னு சொன்னதும் நீங்கள் என்ன கஷ்டப்பட்டு நடந்தீங்க, நீங்கள் என்ன வளர்த்தீங்களா, எங்கள் அம்மா தானே வளர்த்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கா. நன்றி கட்ட குடும்பம், நான் வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், உனக்காக ஒரு பையனை வந்து பார்த்து வச்சிருக்கேன், நீ மேரேஜ் பண்ணிக்கோ, நீயுமே நல்லபடியாக இருப்ப, நெக்ஸ்ட் வீக் கல்யாணம் பண்ணிடலான்னு சொன்னதும் நான் வந்து அப்படிலாம் கல்யாணம் பண்ண முடியாது, நான் ஆல்ரெடி வின்சென்ட் தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், நெக்ஸ்ட் வீக் நான் கூட சேர்ந்து என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறேன்னு சொன்னதும் என்னது என்கேஜ்மெண்ட் பண்ண போறியா, உனக்கு அவ்வளோ தைரியம் ஆச்சான்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் பார்த்தீங்களா நன்றி இல்லாமல் பேசுகிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் நீங்கள் இப்படி கத்துறதுனால ஒரு பிரோஜனம் கிடையாது, இதை தூக்கிட்டு போனால் கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் தான் வரும், நீங்கள் வந்துட்டு அமைதியாக இருங்க, நெக்ஸ்ட் வீக் வந்து எனக்கு என்கேஜ்மெண்ட் இருக்குது அதுக்கு வந்து சேருங்கன்னு அவள் சொல்கிறா. வரேன் வந்து பார்க்குறேன் அந்த மாப்பிள்ளை யாருன்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்ற சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே கடத்தரு பக்கம் போயிருக்கா. அப்போ நம்ம ஹீரோமே வந்து என்ன உனக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது வேமா அவங்க வந்து போகிறப்ப நீ என்ன கால் பண்ணுவேன்னு பார்த்தா பண்ணவே இல்லைன்னு சொன்னதும் நீங்கள் இப்படி என்னை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க, பிடிக்கலன்னா விட மாட்டீங்களா, எனக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னேன்னு சொல்லும்போது நான் உனக்கு கிஃப்ட்டு தான் கொடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு வாட்சை கொடுக்கும்போது அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே தூக்கி எறிஞ்சிடுறா. இப்போ என்ன மேடம் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த வாட்ச் வந்து எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமான்னு சொல்லுதும் அங்கே எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது நம்ம ஹீரோயின் பேசும்போது பட் அங்கே நம்ம ஹீரோ சுத்தமாக அப்படியே ரொம்ப லவ்ல விழுந்து அவ்வளவே சிரிச்சு பார்த்துட்டு இருக்கா. இந்த காசு பணத்தெல்லாம் பார்த்து ரொம்பவே அசந்து போய் உன் பின்னாடி வந்துடுவேன்னு நினைக்கிறியா, எனக்கு வந்து அந்த காசு பணத்து மேலே லவ் கிடையாது, நிம்மதியான வாழ்க்கை எனக்கு இருந்தால் போதும்னு சொன்னதும் நீ என்ன சொன்னாலும் சரி உன்னை நான் விட போகிறது கிடையாதுன்னு சொன்னதும் உன்னை நான் வந்து மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு போகிறா. நெக்ஸ்ட் வீக் பார்த்தா அதே மாதிரி எங்கள் சூப்பராக அங்கே வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நம்ம ஹீரோயினுமே இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. என்னப்பா இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறோம், வின்சென்ட்டா எங்கள் மாப்பிள்ளையும் காணோம் அவங்க ஃபேமிலியுமே காணோன்னு சொன்னதும் உங்கள் அங்கிள் என்ன இங்கே எது காமெடி இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பாக அவன் வந்துருவான்னு சொல்கிறா. இவன் இங்கே வந்து என்கேஜ்மெண்ட்டுக்காக கிளம்பிட்டு இருந்தா அவங்க அம்மா எதுக்காக இப்படி பண்ணி தொலைகிற, நான் தான் வந்து வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் அம்மா நான் அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் எனது லவ் பண்ணிட்டு இருக்கியா, உண்மையை சொல்லு நீ லவ்வா பண்ணிட்டு இருக்க, லவ் பண்ணாமா விட்டமா இல்லாமல் ஏன்டா உயிரை போட்டு வாங்குறேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தா அங்கே ரொம்பவே தங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்கான், அது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்காக கிஃப்டாக கொடுக்கணும்னு. அப்போ அங்கே அடியாளுங்க வந்து பாஸ் ஒரு பேடான நியூஸ் இப்படி அவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் நடக்க போது கிராமத்திலே வச்சு நடத்துகிறாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு பெரிய ஷாக்காய் போயிருது. இங்கேருந்து போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு சொன்னதும் ஒரு 15 நிமிஷம் ஆகும் பாஸ்ன்னு சொன்னதுமே வேமா அங்கே வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருந்தா எல்லாருமே சேர்ந்து இதுக்கப்புறமே என்னத்தை வரப்போகிறாங்க நம்மளுக்கு என்ன வேலை வெட்டியா இல்லைன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போனதுமே அப்போ அவங்க அங்கிள் கொஞ்சம் எல்லாரும் அமைதியாக இருங்க ப்ளீஸ், கண்டிப்பாக இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கும் அதுக்கு நான் வந்து பொறுப்பு, நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட அந்த வின்சன் எங்கேருந்து தொலைறான்னு எனக்கு தெரியும் என் கூட வான்னு சொல்லிட்டு அங்கே மேலே கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே உள்ளதாக இருக்காங்கன்னு சொன்னதும் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வேமா ரூம்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்டா அங்கே ஒரு பர்சன் ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான் போல. இந்த ஆள்கிட்ட தான் ஹீரோயினை காசுக்காக விற்றுருக்கான். அங்கிள் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கதவை திறங்கன்னு சொல்லும்போது அமைதியாரு உன்னை வந்து வச்சு ஒரு நல்ல ப்ராஃபிட்டாச்சும் பார்க்கலாம், கத்திட்டு இருக்காத அட்ஜஸ்ட் பண்ணிப்போ, நீ ஒரு நாள் நைட்டு
நைட்டு மட்டும் அவ கூட சேர்ந்து இருந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நீ யாரை வேணாலும் போய் மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது அந்த பர்சன் பார்த்தா நீ பார்க்க இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே டச் பண்ண வந்துட்டு இருக்காங்க. காரோட டயர் அங்கே வந்து பஞ்சர் ஆயிருது. ஐயோ பாஸ் இப்படி ஆயிடுச்சேன்னு சொன்னதுமே அங்கே அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு இருக்கு. என் பொண்ணு என்ன பண்ண விடுன்னு சொன்னதும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நல்லது நடக்கும்போது நடுவில் வந்து கெடுக்கிறதே உனக்கு பொழப்பா போச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கே ரொம்பவே கோவமாயிடுச்சுக்காரு. ஹீரோயின் ப்ளீஸ் கதவை தரங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அங்கே கத்திட்டுருக்கா. இவன் இறங்கி ஒரு பைக் இருக்கவோ அதை எடுத்துகிட்டு போனதோ யார்ப்பா நீங்கள் எதுக்காக ஏன் பைக் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் கேட்டதுமே உனக்கு வந்து இந்த பைக்கை விட டபுள் மடங்கு காசு கொடுக்குறோம், இந்த பைக் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த பர்சன்ட்டை காசு கொடுத்து செட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்ற கிளம்பிடுறாங்க. இப்போ இவங்க அம்மா இவனை கன்ஃபஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, நான் வந்து சொல்கிற மாதிரி ஒரு நல்ல பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கோ, பணக்கார லைஃப்பை வாழலாம், வாழ்க்கை ஃபுல்லாக நீ வந்து அவளை மேரேஜ் பண்ணிட்டு கஷ்டப்பட போறியான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு இவனுமே என்னமோ மைண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகுற மாதிரி அமைதியாக வந்துட்டு அப்படியே வந்து அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின் அவனை பிடிச்சி பயங்கரமாக கோப்பட்டு அடிச்சுட்டு என்ன தைரியம் என் மேலே கையை வைப்பேன்னு சொன்னதும் நீ எவ்வளோ தைரியம் என்ன வந்து அடிப்பப்ப நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அடிச்சங்க தள்ளி ஃபோர்ஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோங்க வந்து பிடிச்சி தள்ளினதுமே கோவத்தோட அங்கே ஐயோ ராக்கி சார் இது உங்களோட உமானா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சாரி கேட்டதும் போட்டு பயங்கரமாக அங்கே ஜானி எல்லாருமே வந்து அடி வெளுத்து விட்றாங்க. அப்போ அங்கே ஹீரோயின் அவரை காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்ததுமே அந்த மொட்டை மண்டை அதை பார்த்துட்டு யார் நீங்கள் எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, அவர் யார் தெரியுமா, கிளப்போட ஓனர், அவர் மிஸ்டர் ராக்கிக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னதும் அப்படியா மிஸ்டர் ராக்கி யாருன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே எனக்கு தெரியாமல் இருக்கப்பதான் மேனேஜர் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க இவனுங்களை ஒரு வாரம் பண்ணி விடுங்கன்னு சொன்னதும் கண்ணத்தை சேர்ந்து அந்தால் அரைஞ்சிட்டு படுவாய் பையில யாரோட பொண்ணை கொண்டு வந்து ஏன்ட்ட விட்டு ஏன் வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறடான்னு சொல்லிட்டு ரொம்பவே அவருக்கு அங்கே கோமாய் போயிருது. அப்போ அங்கே இவர் தான் ராக்கின்னு தெரிஞ்சதுமே ரொம்பவே பயமாயிட்டாங்க. ஜான்மே போட்டு அடி வெளுத்ததும் இந்த ஆளுக்கு அங்கே உயிரே ஆடிட்டு இருக்கு. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, இவன் பேச்சை கேட்டு தான் நான் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது அந்த மேனேஜர் இவரை வந்து ஒரு வழி பண்ணி விடுங்க, இதுக்கப்புறம் எந்த பொம்பளை பக்கத்துக்குமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிடிச்சி அடிச்சங்க இழுத்துட்டு போயிடுறாங்க. பார்த்ததுமே அவங்க அம்மாவுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. அம்மா நீங்கள் என்னை பார்த்து பயப்படாதீங்க, உங்கள் பொண்ணை நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ நான் உங்களை பொண்ணை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அவளுக்காக கோல்டாக கொண்டு வந்து அங்கே தங்கத்தை கொட்டிட்டு இருக்காங்க பிரைட் மணியா. பட் நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு அதை பார்த்துட்டு பயமாயிட்டு இருக்கா. அப்போ அவங்க அங்கிள் என்ன பார்த்துட்டு இருக்க, இதை விட நல்ல மாப்பிள்ளை எங்கே போய் கிடைக்க போகுது, நீங்கள் கட்டிக்கோங்க, நான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே உன்னை யார் தான் இங்கே பேச சொன்னது, இதுக்கப்புறம் இவ வாயே திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னதுமே அங்கே ஜான் போட்டு பயங்கரமாக அங்கே அடி வெளுத்து விட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நீங்கள் உண்மையிலே எனக்கு இப்போ ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன், இதுக்கு நான் எப்படி பே பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலை, கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணாலும் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது போதும் நீ பேசுனதுன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அவன் பாட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறான். ஸோ அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டு இருக்கு. உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு ரீபே பண்ணுறேன்னு சொன்னீங்க, எப்படி நீ பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டால் என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா, எனக்கு நீ தான் வேணும் அப்படின்ற சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போய் நம்ம ஹீரோயின் அங்கே கிஸ் பண்ண போயிட்டுருக்கான். ஸோ அவள் கண்ணில் இருந்து அங்கே கண்ணீர் வந்ததுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டு கிஸ் பண்ணலை. அடுத்த டைம் நான் கடனை வசூலிக்க வரும்போது இந்த மாதிரிலாம் நீ வந்து என்கிட்ட அழுதுச்சிக்க கூடாது, எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்றதாவே சொல்கிறான். உனக்கு ஷாப்பிங் பண்ண கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட திங்ஸை வாங்கி நம்ம ஜானை தான் எல்லாத்தையுமே தூக்க விட்டதோ, நான் இவ்வளோ பெரிய ரவுடி என் நிலைமை இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவர் அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பிறகு அங்கே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என்ன ட்ரெஸ் பிடிக்குதோ நீ வாங்கிக்கோ, நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனதுமே ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தா அந்த சேல்ஸ்கேல் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும் மேடம், இது உங்களுக்கு நல்லா இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னதும் இல்லை நான் சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னதும் ட்ரை பண்ணி பாருங்க மேடம் சொல்லிட்டு அனுப்பி விடுறா. ஸோ அங்கே ட்ரை பண்ணி பார்த்ததுமே உண்மையிலேயே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் மேடம் சொன்னதுமே சரி இதோட காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டால் 40,000 சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவள் பயந்து போயிட்டு இவ்வளோ காசுலாம் என்கிட்ட இல்லைன்னு சொன்னதும் அவ்வளோ காசு இல்லைன்னா அப்புறம் ஏன் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் என்ன போட்டு பார்த்தேன், நீங்கள் தானே போட்டுக்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நான் வந்து சொன்னேன்னா உடனே போட்டு பார்ப்பீங்களா, சரி போட்டு பார்த்ததுக்காச்சும் 3,000 இப்போ கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி ரொம்பவே அங்கே வந்துட்டு திமுறாங்க பேசிகிட்டு இருக்காங்க. வம்பு பண்ணி அங்கே பிடிச்சி இழுக்கும் போது கையில் இருக்க பட்டனுமே பிஞ்சு போனதுமே இதை வந்து ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டிங்களா, இப்போ நீங்கள் தான் வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு பேசினதும் நான் என்ன பண்ணேன், நீங்கள் தானே வம்பு பண்ணி இப்போ இழுத்தீங்க அதனால அது கிழிஞ்சு போச்சுன்னு சொன்னதுமே காசு இல்லை ஆனால் உள்ளே வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆள் மாதிரி வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மோசம் அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோவோட ஆளுங்க எல்லாருமே வந்துடுறாங்க. யார் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் இந்த ஷாப்பை வந்துட்டு நாங்கள் வாங்கலாம்னு நினைக்கிறோம்னு சொல்லிட்டு ஓசுடு கார்டு அங்கே தொங்க விட்டுட்டு இந்த காசு போதுமா இதுக்கெல்லாம் சொன்னதும் போதும் நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்கன்னு சொன்னதுமே இந்த ட்ரெஸ் கடை இருக்கக்கூடாது அடிச்சு நொறுக்குங்கடான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையுமே போட்டு அடிச்சு அங்கே நொறுக்க சொல்லிடுறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் பயந்து போனதுமே நீ ஏன் பயப்படுற, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஹக் பண்ணிக்கிறான்.
உனக்கு வந்து கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணுன்ற அறிவு கூட தெரியாதா? உன் இஷ்டத்துக்கு என்ன மாதிரி திமிரா பேசிட்டு இருக்க? இதுக்கப்புறம் நீ இங்கே இந்த பக்கம் எந்த கடையில வேலை பார்க்குறத பார்த்தேன்னு வச்சுக்கோமே, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளையுமே அடித்து அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. இப்போ அந்த ட்ரெஸ்ஸு ரெட் கலர் ரொம்ப நல்லாயிருக்கும், உனக்கு இதை போட்டுட்டு வான்னு சொன்னதும், இல்லை இதுக்கு வேணான்னு சொல்கிறா. நீ கண்டிப்பாக போட்டுக்கணும், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றத அவன் சொல்கிறான். எங்கள் ஆசையை எடுத்து கொடுக்குறானேன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அவளுமே அந்த ட்ரெஸ்ஸை போய் போட்டுட்டு வரா. பார்க்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கா. பார்த்துட்டு உண்மையிலேயே நீ ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு என் கூட சேர்ந்து நீ ஒரு இடத்துக்கு வான்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போனதுமே எல்லாருமே அவங்களுக்கு வெல்கம் கொடுத்துட்ருக்காங்க. அங்கே பயங்கரமாக எல்லோரும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கோமே, எனக்கு சுத்தமாக இந்த இடத்துல வர்றதுக்குலாம் விருப்பம் கிடையாது, நான் இங்கே வந்து இருக்க விரும்பலைன்னு சொல்லிட்டு போனதும், ப்ளீஸ் எனக்காக கொஞ்ச நேரம் நீ வந்து டான்ஸ் ஆட மாட்டியா, என் ஆசையை நீ நிறைவேற்ற மாட்டியான்னு சொன்னதுமே, சரி நம்மளுக்குமே அவன் ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஸோ வந்து கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடுறதுனால என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே கூட சேர்ந்து அவன் வந்துட்டு டான்ஸ் எல்லாமே அங்கே வந்துட்டு பண்ணிட்டுருக்கா. ஸோ அதெல்லாமே பார்த்ததுமே அவனுக்குமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் இப்போ டைம் ஆயிடுச்சுக்கு நான் கிளம்புறேன், நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறா. அந்த வின்சென்ட் வந்துட்டான் ஹீரோயின், பட் எதுவுமே அவன்கிட்ட பேசலை. பேசாமல் அங்கே வந்து போனதுமே, தயவு செஞ்சு இப்படி என்னை விட்டுட்டு போகாத ஜினி, நான் வந்து உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன், கரெக்டான டயத்துக்கு வர முடியாமல் என்னால் போயிடுச்சின்னு சொன்னதும், பட் இதில் சாரி கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, நீ உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழு, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. ப்ளீஸ் ஜெனி நீ இப்படிலாம் பண்ணாத, எங்கள் அம்மா வந்து என்னை ரூமில் அடைச்சி வச்சுட்டாங்க, என்னால் தப்பிச்சு வெளியே வர முடியல, இப்போ தான் நான் கஷ்டப்பட்டு வெளியே வந்திருக்கேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். இதை பெருசாக எடுக்காம தானே நான் வந்து உன்னை காப்பாற்றினேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ இப்போ ஹீரோயின் பாஸ்டில் நடந்த விஷயம் ஒரு ஞாபகம் வருது, தண்ணிக்குள்ளே வந்து விழுந்திருந்திருக்கா. ஸோ வெளியே வந்தேன் காப்பாற்றிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே இப்போ வரைக்குமே அவன் மேலே ஒரு மரியாதை வச்சுருக்கா. அப்போவே நான் வந்து எதையும் பெருசாக எடுத்துக்கல, இப்போ நான் போய் இப்படிலாம் வந்து நினைப்பேனான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே, கையெல்லாம் பார்த்தா காயமாக இருக்குது, என்ன இதெல்லாம் சொன்னதும், எங்கள் அம்மா வந்து இப்படி ரூமில் அடைச்சி வச்சு அங்கே வெளியே பைப்பை பிடிச்சி நான் இறங்கி வந்திருக்கேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பியான்னு சொன்னதும் ஹீரோயினுமே மன்னிச்சிடுறா. ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவங்க வந்துட்டு அவன் ஹக் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக லியான்னு ஒரு பொண்ணு வரா. அவளுமே ஒரு கேங்ஸ்டரோட பொண்ணு. அப்போ நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்டதுமே, எங்கள் அப்பா தான் உங்களை போய் மீட் பண்ண சொன்னார், நீங்கள் நானுமே மேரேஜ் பண்ணிக்கணும்ல, அதை பற்றி தான் பேச சொன்னார்னு சொன்னதோ, எனது நான் எப்போ உன்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், நீ வந்து இப்படிலாம் வந்து கற்பனை கண்டுட்ருக்காது அப்படின்றத சேர்த்து அங்கே போனதுமே, உன்னை மேரேஜ் பண்ணாதான் 2 பேரோட கேங்குமே ஒன்றா சேர்ந்து பெரிய லெவலுக்கு ஆகும்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக நான் உன்னை மேரேஜ் பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்ருக்கா. பிறகு இங்கே நம்ம ஹீரோயினும் வின்சென்ட் சேர்ந்து வெளியே அங்கே ஸ்கேட்டிங்லாம் பண்ணிட்டு இங்கே வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது, அங்கே ஒரு பர்சன் வந்து தெரியாமல் இடிச்சு கீழே தள்ளிடுறான். பார்த்து போக முடியாதான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்பட்டுச்சுக்கா. அந்த சைடில் நம்ம ஹீரோ போனதுமே, ஜான் அங்கே பாருங்கள் சார், அதே பாய் ஃப்ரெண்டு போலன்னு சொல்லும்போது அங்கே பார்த்துட்டு இருந்தா அந்த பர்சன்ட்ட, நான் தான் புதுசாக பழகிட்டு இருக்கேன், உனக்கு என்ன கண்ணு தெரியலையா, ஒழுங்காக பார்த்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. ஏன் உனக்கு என்ன பார்த்து போக முடியாதான்னு சொல்லிட்டு அவன் வந்து பெரிய ரவுடி மாதிரி அங்கே வந்துட்டு பேசிட்டு வந்ததும், அங்கே வின்சென்ட் தயவு செஞ்சு நீங்கள் வந்து விட்டுருங்க, இதுக்காக நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட வா போகலான்னு சொல்லும்போது விட்றேன், பட் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை எனக்கு ஒரு 2 நாளைக்கு அனுப்புறேன்னு சொன்னதும் ஹீரோயின் உனக்கு என்ன தைரியம் தான் இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, எவ்வளோ தைரியம் தான் ஏன்ட்ட நீ இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப திமுறாயிட்டு அங்கே பக்கத்துக்கு வரான். அப்போ அங்கே ஹீரோக்கு கோவமாயிட்டு வந்து போட்டு அடித்ததுமே, யாரா என்ன அடித்ததுன்னு நிமிந்து பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஐயோ ராக்கி சார் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான். எனக்கு தெரியாதுன்னு சொன்னதும், என் மைண்டு நல்லா இருக்க வாசி உன்னை உயிரோடு விடுறேன், மரியாதை இங்கேருந்து போயிடும்னு சொன்னதும் சாரி சொல்லிட்டு போகும்போது அங்கே வின்சென்ட் ரொம்பவே தேங்க்யூ சொல்லும்போது, நீ தான் இவளோட பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது ஆமான்னு சொன்னதுமே அவ்வளோதான் டென்ஷனாகி போயிட்டு போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறான். ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துக்கிறதுக்கு துப்பு இல்லை, இவன் வந்து உன்னை காப்பாற்றுவானான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்டதுமே, நீங்கள் எதுக்காக இப்போ அவன் இந்த மாதிரி அடிச்சிட்ருக்கீங்க, உங்களை வந்து பார்த்து எல்லோரும் பயப்படுற மாதிரி எங்களை பார்த்து பயப்படுவாங்களா, அவன் ஒரு சாதாரண மனுஷன் என்ன பண்ணுவாங்க, பிரச்சனை நம்மளுக்கு எதுக்கு, நம்ம பேசாமல் இங்கேருந்து எப்படியாச்சும் போயிடலாம் தான் நினைப்பாங்க, தயவு செஞ்சு நீங்கள் எங்களை தொல்லை பண்ணாதீங்கன்னு சொன்னதுமே ஹீரோக்கு ரொம்பவே டென்ஷனாகி போயிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்போ அங்கே வின்சென்ட்டுக்கு புரிஞ்சுக்குது, உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கிற பர்சன் இந்த ராக்கி தானான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயின் ஆமான்னு சொல்கிறா. நீ ஒன்றுப்படாத, கண்டிப்பாக நான் வந்து எனக்கு மேனேஜர் பொசிஷன் கிடச்சிட்டா உனக்கு நல்ல லைஃப்பை நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே அங்கே டைரக்டர் கால் பண்ணுறாரு, உனக்கு அந்த மேனேஜர் பொசிஷன் வேணும் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் சார்னு சொன்னதுமே, என் பொண்ணு வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கா, ஸோ அவளுக்கு எல்லா இடத்தையுமே நீ சுற்றி காமிக்கணும் அப்படின்றத சொன்னதும், கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கான். ஸோ இப்படியாச்சும் மேனேஜர் பொசிஷன் கிடச்சிட்டா சந்தோஷம்னு சொல்லிட்டு இவே ஐடியா பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த பொண்ணுமே அங்கே வந்ததுமே அவளை சேர்ந்து எல்லா இடத்தையுமே அங்கே சுற்றி காமிச்சிட்டு அங்கே ஒரு ரொமான்டிக் மூவிக்குமே அவன் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோட்ட, பாஸ் இங்கே பாருங்களே அது மேடமோட ஆள் தானே, வேறு ஒரு பொண்ணோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு வெளியே வான உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னதும், அட கடவுளை இந்த சைத்தான் எதுக்காக என்ன கூப்பிடுதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே பயந்து போயிட்டு, எதுக்காக இங்கே வந்து தொந்தரவு
லவ் பண்ணுறேன்னு சொன்னதும் காருக்குள்ளே வான்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த காமிக்க வேணாமா, அதுக்காக தான் அப்படின்றத சொன்னதும் நான் எதுவும் பார்க்க விரும்பலன்னு சொல்லும்போது, ஏன் பார்க்க விரும்பல, கண்டிப்பாக நீ பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே பாரு வாழ யார் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அவனை அங்கே பார்த்ததுமே பெரிய ஷாக்காகி போயிடுது. இவே வந்து அந்த பொண்ணை அங்கே அனுப்பி விட்டதுமே பார்த்தேல வாள் உனக்கு வந்து இப்போ பெரிய அல்வாவை கொடுத்துட்ருக்கான் போலையே அப்படின்றத நம்ம ஹீரோ சொல்கிறான். ஜான் வந்து வேமா அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இப்போ வேற ஒருத்தி கூட சுற்றுறீங்க வான்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிடும்போது, நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணோட சேர்ந்து என்ன சீட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவள் கேட்டுட்டு ரொம்ப கோவப்படுறா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலைன்னு சொன்னதுமே, இப்போ ரொமான்டிக் மூவிக்கு நீ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோவுமே கோவப்பட்டுட்டு அங்கே பேசினதும், நீ இதில் தலையிடணும்னு அவசியம் கிடையாது, நானே இதை பேசி சார்ட் அவுட் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும், சரி உன் பாய் ஃப்ரெண்டு நீயே பேசுன்னு சொல்லிட்டு போனதுமே, நீ ஏன் இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்க, நான் சொல்கிறது கேளுன்னு கேட்டதும், இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், அந்த பொண்ணோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கேன்னா என்னை வந்து சீட் பண்ணிட்டு இருக்கேன் தானே அர்த்தம்னு சொன்னதும், நீ என்னை இவ்வளோ தான் புரிஞ்சு வச்சிருக்கியா அப்படின்னா ஓகே, என்னை வந்து விருப்பம் இல்லைன்னா நீ பிரேக்கப் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். எனக்கு அந்த மேனேஜர் போஸ்டிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டைரக்டர் வந்து பொண்ணை கூட்டிகிட்டு போய் எல்லா இடத்துக்குமே சுற்றி காமிக்க சொன்னார். ஸோ அவர் பேச்சை நான் வந்து கேட்டுட்டு தான் பண்ணிட்டுருக்கேன். அந்த போஸ்டிங் எனக்கு இம்பார்ட்டன்ட். ஏன் தெரியுமா, உன்னை வந்து நான் நல்லா வச்சுக்கணும்ல, ஆனால் உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லாமல் என்கிட்ட இந்த மாதிரி பேசுறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே கில்ட் ஆகிட்டு அங்கே வந்துட்டு சாரி கேட்டுட்டு இருக்கா. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்றத சொல்கிறா. நான் தெரியாமல் ஏதோ மிஸ்டேக்காக பேசிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அவன் பரவாயில்ல, ஹியூமன் எல்லாருமே பண்ணுறது வந்து சகஜம் தானே, நான் வந்து உன்னை மன்னிச்சிறேன்னு சொல்கிறான். பட் போஸ்டிங் வேணும்னா என் பொண்ணை நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னார்னு வச்சுக்கோமே, அப்போ அந்த போஸ்டிங்கே எனக்கு தேவை கிடையாது, நான் ஒன்று தான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். போய் பார்த்தா அவங்க அம்மா மயக்கமாகி கிடக்காங்க. பயந்து போயிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஆனதுமே இவன் பேமெண்ட் பண்ண போனால் அவன்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. ஸோ ஹீரோயின் என்கிட்ட இருக்க காசை வச்சு நான் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு காசு கட்டினா, மேடம் இந்த காசு பார்த்தாது உங்களுக்கு உடனே சர்ஜரி பண்ணணும், ஃபைல் நீங்கள் பே பண்ணுங்கன்னு சொன்னதும், எனது ஃபைல் அக்கான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. அப்போங்க நம்ம வின்சன் வந்து, நீ ஒன்றும் கவலைப்படாத, என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ்டையும் கேட்டு நான் வந்து காசை வந்து கட்டிடுறேன், நாளைக்கு ஈவினிங் வந்து நீ வா நம்ம போய் பேங்க்கில் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொன்னதுமே ஹீரோயினுமே ரொம்பவே எங்கள் தேங்க்யூ சொல்லிடுச்சுக்கா. வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட சொன்னதுமே, என்னடா முட்டா பையில் பேசிகிட்டு இருக்க, இவ்வளோ நாள் சம்பாரிச்ச காசை அவங்க அம்மாவுக்கு கொண்டு போய் கொடுக்க போறியா, நீ என்ன நினச்சிட்டு இருக்கன்னு சொன்னதும் அவங்க அம்மா நான் அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், அப்போ அவங்க எனக்கு அம்மா தானம்மான்னு சொன்னதுமே, முட்டாள் மாதிரி பேசாத, நீ ஒரு நல்ல லைஃபாக வந்து வாழணும், ஒரு நல்ல பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கூடான்னு சொல்லிட்டு ரொம்பவே அவனை திட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டுமே அவன் மைண்டில் நம்ம மைண்டுமே அங்கே மாறுற மாதிரி தான் அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அவங்க பேங்க் வரையும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான், வருவான்னு ஆள் வரவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது, அம்மாவுக்கு வேறு ஆப்ரேஷன் பண்ணணுமே, நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். எனக்கு என்ன உன்னோட விஷயங்களை பற்றி தெரியாதா, நீ இதை பற்றி பேசணும் இல்லை, காசு வேணும் இல்லாமல் ஆப்ரேஷனுக்கு உள்ள காரில் வந்து ஏறுன்னு சொன்னதுமே வேற வழியே இல்லை அவளுக்கு. இப்போ அவன் வந்து சொல்கிறத கேட்டு தான் ஆகணும், அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் இல்லையா, உள்ளே போய் உட்காந்துக்கிறா. எல்லாத்தையுமே நீ வச்சுக்கோ, உங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாம், பட் நீ இந்த மேரேஜ் கான்ட்ராக்டில் வந்து சைன் பண்ணி கொடுக்கணும், நான் 1 இயருக்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன், 2 பேரும் சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கலாம், ஒருவேளை நீ வந்து பிடிக்காம என்னை வந்து டைவர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோமே, 1 வருஷம் கழிச்சு நீ டைவர்ஸ் பண்ணிட்டு போய்க்கோ, நான் உன்னை போர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே வேற வழியே இல்லை, யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அங்கே ரிங்கை கொடுத்து அவன் இந்த ரிங்குமே உனக்காக தான் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அவன் அங்கே கையில் ரிங்கை போட்டு விட்டுட்டு இவனாவே தன்னோட கையில் போட்டுக்கிறான். நான் மேரேஜை பெருசாக செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், பட் என்ன பண்ணுறது சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்குமே வேறு வழி இல்லாமல் அங்கே மேரேஜ் சர்டிஃபிகேட்டுமே போய் வாங்கிக்கிறா. எல்லாருமே லேடி பாஸ் அப்படின்ற செட்டுங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அம்மாவை பார்க்கணும்னு சொன்னதும் அவங்கள எதுக்காக நீ பார்க்க போகிற, அவங்களுக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணி அவங்க நல்லபடியாக இருக்காங்க, ஐசியூக்குமே கொண்டு வந்துட்டாங்க, அவங்கள பார்த்துக்க ஆள் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, இப்போ என் கூட சேர்ந்து நீ வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே வீட்டில் பார்த்தா ஏகப்பட்டாங்க மெய்டுங்க வந்து நின்றுட்டு வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் இத்தனை பேர் எனக்கு இதுக்கு வேலை பார்க்குறதுக்கு, நானே என்னோட வேலையை பார்த்துக்குவேன்னு சொன்னதும் அது நீ ஜெனியாக இருக்கப்ப இப்போ நீ ராக்கியோட ஒய்ஃப் லேடி பாஸ், ஸோ உனக்கு எல்லாமே அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது நம்ம ஜான்மே சாருக்கு என்ன மரியாதை இருக்கோ அதே தான் நீங்கள் மேடமுக்கு கொடுக்கணும், ரெஸ்பெக்டாக நடந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உயிர் போயிரும்னு சொல்லிட்டு அவ வேற மாட்டிச்சேக்கான். நைட்டு ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிருக்கா. ஹீரோ வர சவுண்டை கிட்டதுமே தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணி படுத்துக்கிட்டதுமே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோவே அங்கே சிரிச்சுட்டே பக்கத்தில் வந்துட்டு, என்னப்பா யாரோ தூங்குறாங்களா, தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்களா, இந்த கிச்சு மூட்டினாலாம் எந்திரிச்சிருவாங்களாமே, ட்ரை பண்ணி பார்ப்போமான்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணுறான். ஹீரோயின் கண்ணை மூடிட்டு பயந்து போயிருக்கா. டச் பண்ணிலாம் வந்து கையை கொண்டு வந்ததுமே என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கோமானதுமே எனக்கு என்ன வேணும்னு உனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வர்றான். ஹீரோயின் ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. அப்படின்ட்டு புருஷன் என்ன எதிர்பார்ப்பான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, சரி ஓகே நீ வந்து பண்ண வேண்டியதை பண்ணிக்கோ, நான் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஏதோ ஒரு டாக் என்ன பண்ணிச்சு நான் நினச்சிக்கிறேன்னு சொன்னதுமே அங்கே பக்கத்தில் வந்துட்டு கிஸ் பண்ணுற மாதிரி, நான் வந்து எப்பயுமே இதே மாதிரி இருப்பேன்னு மட்டும் நினைக்காத நல்லவனா, எனக்கு
வேணாலும் என் மூடு மாறலாம் அப்படின்ற சொல்லிட்டு நீ என்ன டாகுன்னு சொன்னீல அப்போ கடிக்கணும்லன்னு சொல்லிட்டு கடிச்சு வச்சுட்டு அங்கே போய் வந்துட்டு குட் நைட்டு படுத்து தூங்கு, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், அந்த லெவலுக்கு நான் மோசமானவன் கிடையாது ஒரு பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு அப்படின்றதாவே சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே அங்கே தூங்கி எந்திரிச்சா ஆள் இல்லை, அங்கே பாலும் அங்கே வந்து ஒரு லட்சமே எழுதி வச்சுருக்கான். சரி பேபி உனக்காக தான் நான் பால் வச்சுருக்கேன் குடி அப்படின்றத சொல்லிட்டு அங்கே எழுதி வச்சதும் சரியாக நாளாக இருப்பான் போலையே அப்படின்றத சொல்லிட்டு அவள் சிரிச்சிட்டு இருக்கா. ஸோ அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே ஒரு பர்சன் பார்த்தா அவங்க மயக்கத்தில் தான் இருக்காங்க. வீல் சேரில் வச்சு வெளியே தள்ளினதும் எதுக்காக எங்கள் அம்மாவை எப்படி வெளியே தள்ளிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவமாயிட்டுருக்கா. இங்கே விஐபி ரூம் எல்லாமே காலி ஆயிடுச்சான். ஸோ இந்த லேடியை வெளியே தள்ளி விட்டுட்டு நாங்கள் வந்து ஸ்டே பண்ண போகிறேன், எனக்கு இப்போ சின்னதாக காலில் அடிபட்டுருக்கு, கூட்டிகிட்டு போன்னு சொன்னதும் நாங்கள் அப்படிலாம் போக மாட்டோன்னு ஹீரோயின் ஃபைட் பண்ணதுமே இந்த காசை வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டு காசெல்லாம் தூக்கி எறிஞ்சு அசிங்கப்படுத்தும் போது எனக்கு இந்த காசு தேவைப்படுது நீ நினைக்கிறியா, எங்கள் அம்மா தான் இந்த ரூமில் இருப்பாங்க நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் ஏன்டி இப்போ நீ வம்பு பேசிகிட்டு இருக்கியா, இன்னுமே காசு வேணும்னு ஆசைப்படுறியா இந்தான்னு சொல்லிட்டு திரும்ப தூக்கி போட்டுட்டு ஹீரோயின் இருந்தாலும் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். நான் விட மாட்டேன்னு சொன்னதும் என்ன தைரியம் தான் ஏன்டே நீ இப்படி பேசுவோன்னு சொல்லிட்டு அடிக்க போகிறப்ப கரெக்டாக நம்ம ஹீரோ அவங்க ஆளுங்களோட வந்துட்டு அங்கே என்ன தைரியம் தான் நீ என் பொண்டாட்டி மேலே கையை வைப்பன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அதை பார்த்துட்டு அந்த பர்சன் ரொம்ப கோவமாயிட்டு நீ யாரு நீ என்ன வந்து பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே காசு கொடுத்தா எந்த வேணாலும் ரூம் எடுத்துக்கலாமான்னு சொன்னதும் ஆமான்னு சொன்னதுமே அப்படின்னா ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே நிறைய தங்க கட்டியாக கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு வாயை பொழுந்து போயிட்டு இது எல்லாமே எனக்கான்னு சொன்னதும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு சொன்னதுமே இந்த ரூம் எங்களுக்கு வேணும் அதனால தான் சொன்னதுமே எடுத்துக்கோங்கன்னு சொன்னதுமே போட்டு ஹீரோ பயங்கரமாக அடித்ததுமே இப்போ எதுக்காக என் மேலே கையை வச்சிருக்கேன் நான் யார் தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது காசு இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம் தானே நீ நினச்ச, நான் யார் தெரியுமா நான் ராக்கின்னு சொன்னதுமே ரொம்ப பயந்து போயிட்டு ஐயோ பாஸ் என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டேன் ப்ளீஸ் என்ன வந்து விட்டுருங்கன்னு சொன்னதும் நான் அடித்து வெளுத்து விடுங்கடான்னு சொல்லிட்டு பிடிச்சாங்க இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோயின்ட்டு அவன் சாரி கேட்குறான் கரெக்டான டயத்துக்கு வர முடியலன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் இருக்கட்டும் பரவாயில்ல நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொன்னதும் நீ அம்மாவை கூட்டிகிட்டு உள்ளே போன்னு சொல்லி அவள் கையில் ஒரு ஃபோனையுமே கொடுத்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் நீ உடனே எனக்கு கால் பண்ணு ஓகேவா, இதை பற்றி நீ ஃபீல் பண்ணாத உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகும்போது அந்த சைடில் பார்த்தா நம்ம வின்சென்ட் அங்கே உள்ளே போயிட்டுருக்கான். அதை பார்த்துட்டு பாஸ் இது என்ன மேடமோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தானே இவன் இங்கே பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும் ஒன்று பிடிச்சி இழுத்துட்டு வாங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு முன்னாடி கொண்டு போனதும் இப்போ எதுக்காக என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நீ எதுக்குடா இங்கே வந்தேன்னு சொன்னதும் நான் ஜெனியை தான் பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னதும் ஜெனி இப்போ என்னோட பொண்டாட்டி அவ்வளோதுக்குலாம் நீ பார்க்க வரேன்னு சொன்னதும் எனது பொண்டாட்டியா நான் கண்டிப்பாக இதெல்லாம் நம்ப மாட்டேன்னு சொல்லும்போது ஓ நம்ப மாட்டேயா அப்போ நம்பிக்கை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ஜெனி இந்த ஆள் வந்துட்டு என்ன உன்னை வந்து பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சொன்னதும் ஓ உனக்கு நம்பிக்கை இல்லையா இப்போ நான் வந்து ப்ரூவ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவனோட முன்னாடி அங்கே வந்து கிஸ் பண்ணிடுறான். ஸோ அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு நீ எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, நீ வந்து யாரை கேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அங்கே வந்து போகிறா. அப்போ அங்கே வின்சென்ட்டுக்குமே ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. அதை பார்த்துட்டு ராக்கி சொல்கிறான் உனக்கு என்ன புரிஞ்சுக்குச்சா அவள் என் பொண்டாட்டி ஒழுங்கா நீ அவட்ட இருந்து ஒழுங்கா விலகே இல்லை உனக்கு நல்லது கிடையாதுன்னு சொன்னதுமே அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிருக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க ஜாப்க்கு போனதுமே நம்ம ஹீரோ அவளை அங்கே சேஃப்டியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா ரவுடிங்களையுமே பின்னாடி ஃபாலோ பண்ண சொன்னதும் அவனுங்க பார்த்தா பஸ்ஸில் ஏறிட்டு வந்திருக்க எல்லாத்தையுமே பயங்கரமாக அந்த பேசஞ்சர்ஸை போட்டு திட்டிட்டு இருக்கானுங்க. எதுக்காகடா இப்படி ஷவுட் பண்ணிட்டு இருக்கீங்க, மரியாதை அமைதியாக உட்காருங்கடான்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டுறானுங்க. இப்போ ஹீரோயின் கோவமாயிட்டு எதுக்காக நீ இப்படி பண்ணி தொலைறீங்கன்னு சொல்லும்போது ஒரு லேடி என்ன இப்படிலாம் அட்டுலியம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுமே ஓ உனக்கு இங்கே வந்து இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா, நீ இதுக்கப்புறம் இந்த பஸ்ஸில் ஏறினு வச்சுக்கோமே உனக்கு கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஜான் மிரட்டினதுமே அந்த பொம்பளை பயந்து போய் ஓடுனதும் ஹீரோயின் என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்களாடா, என்னை நாளைக்கே ஜாப்பை விட்டு தூக்க போகிறானுங்க, ஏன் எப்படியே உயிரை போட்டு வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அங்கே வந்துட்டு திட்டா. ஸோ ஜான் அங்கே ரொம்ப பணிவாங்க பேசிட்டு இருக்கான். இல்லை லேடி பாஸ் தான் அப்படி பண்ணாரு அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோ டீமே அவள் கால் பண்ணி ஏன் உன் ஆளுங்களை விட்டு என் உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்க தொல்லை பண்ணுறானுங்கன்னு சொல்கிறப்ப நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே பயபக்தியாக வர்றவங்க எல்லாத்தையுமே ஏறுங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்லவனுங்களை அங்கே ஆக்டிங் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ வர்றவங்க எல்லாருமே வா ரொம்பவே நல்லா இருக்காங்க பசங்கன்னு சொன்னதும் எதுக்குடா இப்படிலாம் உயிரை போட்டு வாங்குறீங்க இன்னைக்குமே வந்துன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு போனதுமே என்ன பேசிட்டு இருக்கீங்க நான் இன்னைக்கு பக்குவமாக தானே நடந்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்ததுமே ஹீரோங்க வந்து நின்னதும் என்ன வந்து இன்னைக்கு உனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது கோவப்படாத லெவலுக்கு நாங்கள் நடந்துக்கிட்டோம்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே எதுக்காக நீ இவ்வளோ கோவமாக இருக்கான்னு சொன்னதும் எதுக்காக நீ இப்படி உயிரை போட்டு வாங்குற பின்னாடி எதுக்கு ஃபாலோ பண்ணி வச்சுட்டு இருக்கேன்னு சொன்னதும் எல்லாம் உன்னோட சேஃப்டிக்காக தான் சொல்லும்போது ஐயோ பின்னாடி ஸ்பைடர் இருக்கு
இருக்கு அப்படின்ற சொன்னதும் என்ன ஸ்பைடர்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயந்து போனதுமே அவன் பின்னாடி இருக்கீங்க வாயன் பக்கத்துலன்னு சொல்லிட்டு வேமா பிடிச்சி அங்கே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ சும்மா ட்ராமா தான் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினை ஹக் பண்ணணுன்றதுக்காக சிரிச்சுட்டே இருக்கவுமே அவன் ரொம்ப கோவமாயிட்டு உன்னோட இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத மரியாதையோட இருந்துக்கோ எதுக்காக அப்படி என்ன தொல்லை பண்றேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே கிளம்பி போறா. நெக்ஸ்ட் அவங்க அம்மாவை போய் அங்கே மீட் பண்ணிட்டு அம்மா நீங்க இப்போ நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே ரொம்ப நான் நல்லா இருக்கேம்மா ஆனால் உண்மையிலே வந்து நல்லா உன்னோட ஹஸ்பண்ட் என்ன பார்த்துக்கிட்டாரு அப்படின்ற சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோவுமே வந்துடான். நான் என்ன பண்றது எனக்கு இங்கே போர் அடிக்குது ப்ளே பண்றதுக்கே ஆள் இல்லைன்னு சொன்னதுமே ப்ளே தானே இப்போ பண்ணிட்டா போச்சு நான் இப்போவே ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு அங்கே அதுக்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வர சொன்னதுமே ஹாஸ்பிட்டல் இது நம்ம இங்கே ப்ளே பண்ணலாமான்னு சொன்னதும் இது நம்ம ஹாஸ்பிட்டல் நம்ம நினச்சா என்ன வேணா பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க ப்ளே பண்ணிட்டு இருந்தா வேணுனே ஜானை அவங்க மதுரையில் அவள் ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காக அவங்க ஜானை வந்து தோக்கடிச்சிட்டே இருக்கான். ஜானுக்கு ரொம்பவே இரிட்டேட் ஆகுது. நான் வந்து தோக்குறாலே கிடையாது இவங்களுக்காக இப்படி இருந்தாலும் என்ன பண்ணுறாரேன்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சி ரியாக்ஷனை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு காமெடியாக இருந்துச்சு. எனக்கு காரமாக சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்ற சொன்னதும் காரமாக தானே இப்போவே நூடுல்ஸ் எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு வந்துடுறோம் உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம பாஸே போய் வாங்குவாருன்னு சொன்னதும் என்னடா பேசிட்டு இருக்கீங்க வாங்க எல்லாரும் சேர்த்து எல்லாருமே சேர்ந்து அங்கே போயிட்டு இருக்காங்க. ஸோ அம்மா நீங்கள் எப்படி இப்போ ஹாப்பியாக இருக்கீங்களான்னு சொன்னதும் ரொம்பவே நல்லா இருக்கேம்மா உண்மையிலேயே நீ வந்து கொடுத்து வச்சவ இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் உனக்கு கிடைச்சிருக்காரு. வின்சென்ட்டை விட இவர் ரொம்பவே நல்ல பையனாக இருக்கான். வின்சென்ட் எப்பயுமே என்னை வந்து கேர் பண்ணி ஒரு தடவை கூட நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டதே கிடையாது. ஆனால் இவன் ரொம்ப நல்ல பையமான்னு சொல்லிட்டு பேசினதுமே ஹீரோயினோட மைண்டுமே அவனை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருக்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு. ஸோ பிறகு அங்கே நம்ம ஹீரோங்க சாப்பாடு எல்லாமே கொண்டு வந்துட்டு இது உங்களுக்காக தான் சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஹீரோயின் நீ ரொம்ப நாளாக படம் பார்க்கணும்னு கூப்பிட்டே இன்னைக்கு போகலாமா அந்த மூவிக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவ்வளோ பெரிய ஷாக் ஆகிட்டு உண்மையாவா நீ கூப்பிடுற அப்படின்றத சொன்னதும் ஆமான்னு சொல்லிட்டு அவ போனதுமே போய் என்ன பார்த்துட்டு இருக்கான்னு அவங்க மதரெல்லாம் சொன்னதுமே சிரிச்சுட்டே வேகமாக போயிட்டு இருக்கான். எப்படி இருந்துச்சு மூவின்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு உனக்கு என்ன பிடிச்சிச்சான்னு கேட்டதும் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு அவன் சொல்கிறான். ஸோ ஹீரோயின் மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மேலே பாசம் வந்துட்டு இருக்கு. ஹீரோக்குமே அது நல்லாவே ரியலைஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ டைம் ஆயிடுச்சுக்கு நாளைக்கு நான் வந்து வேலைக்கு போகணும் தயவு செஞ்சு இப்படிலாம் பின்னாடி ஆள் அனுப்பாதப்பா எனக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குன்னு சொன்னதும் நீ ஏன் பேசாமல் ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலாமே இந்த ஜாப்பை நீ குயிட் பண்ணிட வேண்டியதானேன்னு சொன்னதும் வெறும் டிப்ளமோ படிச்சுட்டு எனக்கு யார் வந்து ஆஃபீஸில் வேலை கொடுப்பாங்கன்னு சொன்னதும் வேலை கிடைச்சா ஓகே தானே நான் உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்னு அவன் சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் எங்கள் ஆஃபீஸ்க்கு போனதுமே அங்கே இருக்க மேனேஜரே நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே வெல்கம் பண்ணுறாரு. ஏன்னா ராக்கியோட ஒய்ஃப் பண்ணுற வாசி ரொம்ப பயம் இருக்கும் இல்லையா அதனால தான் அங்கே வந்துட்டு வெல்கம் பண்ணி பேசிட்டு இருக்காரு. பக்கத்தில் க்ளோஸாக போயிட்டு மேடம் உங்களை பற்றி வெளியே யாருக்குமே தெரியாது நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லும்போது அங்கே ஒர்க் பண்ணுற லேடிஸ் எல்லாருமே ஒருவேளை நம்ம மேனேஜரோட பொண்டாரியா இருப்பாங்களோ அதனால தான் இங்கே வந்து அவர் இவ்வளோ க்ளோஸாக பேசிட்டு இருக்காரு. ஸோ ஜாப் பண்ண வந்திருக்காங்க யாருக்கும் தெரிய வேணாம்னு நினச்சிருக்காங்க போலன்னு சொல்லிட்டு உடனே இவங்களை ஐஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ண உட்காந்ததும் மேடம் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எந்த வேலையும் பார்க்க விட மாட்டாங்க. மாற்றி மாற்றி வந்துட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அவளுக்கு பாடாப்படுத்திட்டு இருக்காங்க. சாப்பாடு கொடுத்தா இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு ஓவரா கொஞ்சுறாங்க. ஏன்னா ஐஸ் வச்சாதான் வந்து மேனேஜர்கிட்ட சொல்லி ஏதாச்சும் ப்ரொமோஷன் கிடைக்கும்ன்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே மேனேஜர் வந்து அந்த ஃபைல் உள்ளே இருக்கு நீ போய் எடுத்துட்டு வாமான்னு சொன்னதுமே அந்த லேடி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போனால் மேனேஜரோட ஒய்ஃபோட சேர்ந்து அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கு. அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு அப்போ இது ஒய்ஃப்னா அப்போ அந்த லேடி யாரு ஒருவேளை அப்போ மிஸ்டர் சன் சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி போய் நம்ம பொண்டாட்டி நினைச்சல்லப்பா உங்க பொண்டாட்டி கிடையாது வப்பாட்டி அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து பேசினதும் அப்படியே அவசியம் அதனால தான் அந்த ஆள் இவ்வளோ தூரத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரா. இப்போ பாரு அந்த லேடி நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்துங்க பிளான் பண்ணிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையுமே வேற கூட்டு சேர்த்துக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஏகப்பட்ட ஃபைல்ஸை கொண்டு வந்து குமிச்சு இது எல்லாத்தையும் ஈவினிங்குள்ளே முடியும்னு சொன்னதும் இது எல்லாத்தையும் ஈவினிங்குள்ளே போய் எப்படி முடிக்க முடியும்னு சொல்லி கேட்டதுமே நீ ஆளுன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீ மேனேஜரை கைக்குள்ளே வச்சு இங்கே வந்திருக்கணும் எங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு பேசினதும் வார்த்தைகளை பார்த்து பேசுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. எல்லாம் உன்னை பற்றி தெரியும்னு சொல்லிட்டு அங்கே காயத்துக்கு மேலே அங்கே ஊற்றி விட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ உங்கள் வீட்டில் இருக்கும்போது ஏன்னா என் மைண்ட் என்னமோ ஒரு மாதிரியாவே இருக்கு என் பொண்டாட்டிக்கு ஏதோ வந்து பிரச்சனைன்ற மாதிரி தோணுது நான் இப்போ கிளம்பி போனேன் அவளை பார்க்கன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டு இருக்கான். ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆகி போயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடா. என்ன தைரியம் தான் நீ இப்படி பிஹேவ் பண்ணுவேன் அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க விடுங்கன்னு சொல்லிட்டு பெரிய அங்கே வந்து சண்டையாகி போயிடுது. அப்போ அந்த மேனேஜரோட கசின் அங்கே வரான். என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க பேசாம இருங்கன்னு சொன்னதுமே அந்த லேடி இந்த ஜெனி தான் என்ன அடிச்சாங்கன்னு சொன்னதும் நீங்கள் வந்து வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஜெனி நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இந்தாங்க டிஷ்யூ நீங்கள் தொடச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் வந்துட்டு அவன்
எங்கள் தப்பான எண்ணத்தில் அங்கே ஐடியா பண்ணிச்சேக்கா. நம்ம ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு போகும்போது எங்கள் அங்கிளுக்கும் உனக்குமே வந்து என்ன வந்து தொடர்பு இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும், என்ன நான்சென்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்கு ஹஸ்பண்ட் இருக்குன்னு சொன்னதும், அதனால் என்ன இருக்குது, ஹஸ்பண்ட் இருந்தால் மிஸ்ட்ரஸ் இருக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தமானு சொன்னதும், உன் பேச்சே சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகிறா. என் புருஷனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோமே, உன்னை உயிரோட விட மாட்டான்னு சொன்னதும், அதையுமே பார்ப்போமே, அங்கிளோட சேர்ந்து நீ வந்து உறவு வச்சுட்டு இருக்கா, அந்த வயசான ஆளு, பட் அவரோட நான் எங்கான வேந்தானு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததும் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சதுமே, என்ன தைரியம் தான் நீ என் மேலே கையை வைப்ப, இன்னைக்கு உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க போர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். பட் கரெக்டாக ஹீரோ அங்கே வந்து ராஞ்சால் அடி செமையை அங்கே வெளு நிறுத்திட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினை பார்த்துட்டு நீ நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து தூக்குனதோ, டே நீங்கள் யாரை நினச்சி என் மேலே கையை வச்சுட்டு இருக்கீங்க, என்னோட அங்கிள் தான் எங்கள் மேனேஜர், அவர் நினைச்சாருன்னு வச்சுக்கோ உங்களை வந்து சும்மா விட மாட்டார், அவருக்கு எவ்வளோ பவர் இருக்குது தெரியுமான்னு சொன்னதுமே, ஓ உன் அங்கிள் நினச்சா சும்மா விட மாட்டாருன்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு 4 வேலு விழுத்ததும் அங்கே மேனேஜர் விழுந்தடிச்சு ஓடி வந்துட்டு இருக்காரு. என்னாச்சு பிரச்சனைன்னு சொன்னதும், அங்கிள் ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க, இவங்க எல்லாம் என்னை போட்டு அடிக்கிறாங்கன்னு சொன்னதும், யார்ட்டடா போய் வம்பு வளர்த்தன்னு சொல்லிட்டு அவர் வேற போட்டு அடிக்கிறாரு, அவர் தாண்டா ராக்கின்னு சொன்னதுமே அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிருது. ஏன்னா பெரிய மாஃபியா ஒரு கேங்ஸ்டரோட தலைவன் தெரியாமல் வாயை கொடுத்துட்டோமே, ஐயோ கடவுளே என் உயிர் போயிருமேன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறான். ஐயோ என் பொண்டாட்டியை தொட்ட கையில் வந்து ஒரு விரல் கூட இருக்கக்கூடாது, புறத்தை வெட்டி எடுத்து விடுங்கன்னு சொன்னதும், ஐயோ என்னை கொலை பண்ணிடுவாங்க ப்ளீஸ் காப்பாத்துங்கன்னு சொல்லும்போது அங்கே இருக்க லேடிஸ் எல்லாத்தையும் பார்த்து யார் என் பொண்டாட்டியை வந்து புள்ளி பண்ணணும்னு சொன்னதுமே அங்கே இருக்க எல்லாருமே இந்த 2 லேடிஸ் தான் சொல்லிடுறாங்க. ஒன்று நாங்கள் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு தப்பாக புரிஞ்சுட்டு பேசிட்டோம், ப்ளீஸ் எங்களை விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, இப்படி வந்து ஒருத்தவங்களை பற்றி எந்த விஷயமே தெரியாமல் அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறத முதல் ஸ்டாப் பண்ணுங்க, இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்குமே இதே மாதிரி தான் பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் எந்த ஒரு ஆஃபீஸ்லையுமே ஒர்க் பண்ணக்கூடாது, பேன் பண்ணி விட்டு வெளியே அனுப்பிவிடுங்க அப்படின்ற சொன்னதும் அங்கே ஜான்மையை அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறான். ஸோ ஹீரோயின் நான் என்னோட அம்மாவை போய் மீட் பண்ண போகிறேன், ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டேக்கா நீங்கள் இப்போ வரைக்கும் பண்ணதுக்கு. அவனுமே இதில் என்ன இருக்குது, நீ என் பொண்டாட்டி தானே அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சேக்கான். ஹீரோயின் அங்கே வெளியே போகும்போது வின்சன் அங்கே மீட் பண்ண வந்துடுறான். இப்போ எதுக்காக நீ அவனை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்ட, நீ வந்து காசுக்காக தான் மேரேஜ் பண்ணியான்னு சொல்லிட்டு கேட்டதும், வேற வழி என்ன இருக்குது, எங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்கு காசு வேற யாரு கொடுப்பா, அவன் தான் காப்பாற்றினான் கொடுத்து அப்படின்றத சொன்னதும், ப்ளீஸ் நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, எங்கள் அம்மா வந்து பாஸ்புக்கை பிடிங்கி வச்சுட்டு என்னை உள்ளேயுமே ரூமில் அடைச்சி வச்சுட்டாங்க, அதனால தான் என்னை வந்து உனக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ண முடியாமல் போச்சு, ஆனால் நான் கண்டிப்பாக உனக்கு வந்து எல்லா விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நீ பேசாமல் உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துரு, அந்த கொடுத்த காசு எல்லாத்தையுமே நம்ம உனக்கு திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துட்றான், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நீ என்ன பேசிட்டு இருக்க, என் மேலே வந்து கையிடுன்னு சொல்கிறா, நான் அடுத்தவனோட பொண்டாட்டி அதை புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறா. அந்த சைடில் நம்ம ஹீரோவோட காரங்க போனதுமே, ஜான் இங்கே பாருங்க பாஸ், நம்ம லேடி பாஸ் மேலே அவன் கை வச்சிருக்கான்னு சொன்னதும் ஹீரோ கதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே டென்ஷனாகி போயிடுது. இங்கே நம்ம இதுக்கப்புறம் நீ தலையிடாதன்னு சொன்னதும், அப்போ காசுக்காக நீ வந்து என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அவன் தப்பாக பேசினதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு அவங்க இருந்து போயிடுறா. கையை வச்சா சும்மா விடுவானா, ஆளை வச்சு பிடிச்சி அடி பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அவள் இருக்கிற பக்கம் கூட நீ தலை வச்சு படுக்கக்கூடாது, என்ன தைரியம் தான் அவள் என் பொண்டாட்டின்னு தெரிஞ்ச பிறகு நீ அவளை வந்து டச் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக அடித்து போட்டுட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க. ஸோ ஹீரோயின் அங்கே வீட்டில் இருக்கும்போது பின்னாடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். இப்போ என்னாச்சு, நீ என்ன ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கேட்டதுமே ஆமான்னு சொல்லிட்டு, நீ என்ன இன்னைக்கு லவரை நீ இன்னைக்கு மீட் பண்ண போனேன், அடிக்கடி பார்க்குறியோ, உனக்கு என்ன ஹாப்பியாக இருக்கான்னு சொன்னதும், குடிச்சிட்டு ஏதாச்சும் உளறிட்டு இருக்காதா, நீ போ நம்ம நாளைக்கு பேசிக்கலான்னு சொன்னதும் என் பாட்டு போர்ஸ் பண்ணி ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. என்ன புத்தி கெட்டு போயிட்டியா, எதுக்காக எப்படி என்கிட்ட பிஹேவ் பண்ணுறேன்னு சொன்னதும், ஆமாம் நான் புத்தி தான் கேட்டு போயிட்டேன், நீ என் பொண்டாட்டி தானே, உண்மையில எனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குல்லன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்ச என் பாட்டு போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே அங்கே ரொம்பவே ஹீரோயின் ஃபீல் பண்ணி அழுததுமே அவனுக்குமே ரியலைஸ் ஆயிடுது, நான் ட்ரிங்க் பண்ணியிருக்கேன், ஏதோ மிஸ்டேக்காக எப்படி பிஹேவ் பண்ணிட்டேன், சாரி அப்படின்றத சொல்கிறான். பட் இதுக்கப்புறம் உன்னோட அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணுற வேலை வைக்காத, எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது, என்னை நீ மனுஷனாவே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு மாட்டிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஐயாவுக்கு புத்தி தெரிஞ்சு போச்சு. அவளை சமாதானப்படுத்துறதுக்காக அங்கே ஜுவல்லரிஸ் பணம் நிறையெல்லாம் கொடுத்துட்டு அவளை அங்கே சமாதானப்படுத்ததுமே, எனக்கு வந்து இதெல்லாம் தேவை கிடையாதுன்னு சொன்னதும், உனக்காக இன்னுமே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது பாருன்னு சொல்லிட்டு அங்கே காரை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பட் அங்கே காரை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின், எனக்கு இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது, எனக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்தேன்னா அதே போதும், நான் அதை தான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன், காசு பணம் கிடையாது அப்படின்றத அவ சொல்கிறா. போல் அவங்க கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த ரூஹி வழா, நான் உங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான்வா, உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே ஹீரோயின்மே சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறா. பட் அவளை அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே கட்டி வச்சதும், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் வாய் மூடிட்டு பேசாமல் இல்லை, கண்டிப்பாக நீ இன்றைக்கி வந்து மேலே போய் சேர்ந்துருவ, என்ன
என்ன தைரியம் தான் நீ என் லைஃப்ல இருந்து அவனை எடுக்கிறதுக்கு பார்ப்ப, கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க பார்த்தா நம்ம ஹீரோட்ட ஜான் இப்படி மேடம் மிஸ் ஆயிட்டாங்கன்னு சொன்னதும் அவன் டென்ஷன் ஆயிட்டு அங்க வந்து கிளம்பிட்டு இருக்கான். ஹீரோயினோட தலையில அங்க அண்ணாச்சி பழத்தை வச்சுட்டு அங்க ஷூட் பண்ண போறா. நான் வந்து கரெக்டா ஷூட் பண்றேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு, பட் அங்க நம்ம ஹீரோ கரெக்டா அங்க வந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான். அதை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்பவே பயமாயிருது. என்ன தைரியம் தான் நீ இப்படி வேலை பண்ணியிருப்பேன்னு சொன்னதுமே, சும்மா விளையாட்டுக்குப்பா, இது ஒன்று வந்து பெருசு இருக்குது, நம்மளாம் இது கேங்ஸ்டர், இது பண்ணுறது சாதாரணம் தானே சொன்னதும், ஆமாம்ல கரெக்ட் தானேன்னு சொல்லிட்டு அவளோட தலையில் அங்கே ஆப்பில் வச்சு உனக்கு என்ன ஷூட் பண்ண தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறான். அவள் தெரியாதுன்னு சொன்னதும், எதை பற்றியும் நீ கவலைப்படக்கூடாது, கரெக்டாக பார்த்து அங்கே ஷூட் பண்ணணும், ஓகேவா, நான் இருக்கேன், உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், இப்போ ஷூட் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு அங்கே ஷூட் பண்ண போனா அவள் பார்த்தா ரொம்பவே பயந்து போயிருக்கா. நான் கரெக்டாக பார்த்து அங்கே ஷூட் பண்ண வச்சிடுறான். பார்த்தியா, நம்ம எதை ஷூட் பண்ணணுமோ அதை மட்டும்தான் நம்மளோட மைண்டில் இருக்கணும், அப்படின்னா தான் கரெக்டாக ஷூட் பண்ண முடியும்னு சொன்னதும் இவர் ரொம்ப பயந்து போயிட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, என்னை விட்டுருன்னு சொன்னதும், இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி வேலை பண்ணேன்னா கண்டிப்பாக நீ உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினை ஹேக் பண்ணிட்டு நீ கவலைப்படாத நான் உனக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். நெக்ஸ்டே அங்கே நம்ம ஹீரோயினுக்காக ஒரு டெடி பேர் அவன் கொண்டு வந்து கொடுத்ததுமே, இது எப்படி உனக்கு தெரியும் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை போய் நீ கேட்டியா, எங்கே போய் நீ வாங்கினு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். அவங்க ஆன்ட்டியோட வீட்டில் இருக்க அந்த டெடி பேர் தான் பிடிக்கும் போல் அவளுக்கு. ஸோ அதனால் அங்கே போய் அவங்ககிட்ட வந்து நிறைய காசை கொடுத்து அந்த டெடி பேரை வாங்கிட்டு வந்திருக்காங்க. பட் வந்துட்டு அவன் எங்கே வாங்கணும்னு சொல்லலை, உனக்கு பிடிக்கும்னு சொன்னாங்க, தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்குமே ரொம்பவே இங்கே வந்து எமோஷனல் ஆகிட்டு இருக்கு. சரி ஓகேவா இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கூட்டிகிட்டு போனதும் வின்சென்ட்டுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வயிறறி ஆரம்பிச்சிருது. என் லைஃப்பில் வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு நீ மட்டும் ஹாப்பியாக இருப்பியா, காசு இருக்க வசதானே நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உடனே எங்கள் வீட்டில் போய் பாஸ்புக்கை தேடினதும் அவங்க அம்மா என்ன தேடுறேன்னு சொன்னதும், பாஸ்புக்கை தேடிட்டு இருக்கேம்மா, கொஞ்சம் காசு எனக்கு வேணும், என்னோட டெக்ஸ்டரோட பொண்ணை வந்து நான் மேரேஜ் பண்ணிக்கணும் அதுக்காக தான் சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவங்களுமே கொடுத்ததும் நிறையா ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அவங்க வந்துட்டுருக்கா. இப்போ எதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான்னு அவங்க டைரக்டர் கேட்டதுமே உங்கள் பொண்ணுக்காக தான் சொன்னதும், என் பொண்ணு புதுசாக வந்திருக்கா அவளை கூட்டிகிட்டு போய் நான் சுற்றி காமின்னு சொன்னால் நீ உடனே அட்வான்டேஜ் எடுத்துக்குவியா, ஒன்று மாதிரி ஆளுக்கு என் பொண்ணு இதுக்கெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. இதெல்லாம் தூக்கிட்டு கிளம்பு, என் பொண்ணுக்கு ஆல்ரெடி மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தாச்சுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. எல்லாமே கையை விட்டு போச்சான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த இடத்துக்கு அந்த ரூஹியுமே வரா. இப்போ நீ வந்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை இழந்து தவிக்கிற, அதே மாதிரி நான் எனக்கு பாய் ஃப்ரெண்டு வேணும்னு ஆசைப்பட்றேன், ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம், நீ வந்து என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் ஓகேன்னு சொல்கிறான். பிறகு ஹீரோயின்ட்ட கால் பண்ணி உன்னோட ஹஸ்பண்டை பற்றின முக்கியமான சீக்ரெட் என் கையில் கிடச்சிருக்கு, இதை பற்றி நான் இப்போ போலீஸில் கொண்டு போய் சொன்னேன்னு வச்சுக்கோமே அவன் ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம் தான், அப்படி போகக்கூடாதுன்னா நீ ஒழுங்காக என்னை மீட் பண்ணவா நான் சொல்கிற இடத்துக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அப்படிலாம் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு அங்கே மீட் பண்ண வரா. அங்கே அவன் பார்த்தா ட்ரிங்க் பண்ணிட்டு உட்காந்துச்சு. இவங்க நம்ம ஹீரோட்ட போய் உன்னோட ஒய்ஃபை பற்றி என்னமோ பெருமையாக பேசுனா, இங்கே பாரு அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை திரும்ப மீட் பண்ண இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சதும் அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே கிளம்பி வந்துச்சேக்கான். அப்போ வின்சன் நீ பேசாமல் என் கூட வந்துட்டு நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும், முட்டாளா நீ எதுக்காக அப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, முதல் என்னை விடுன்னு சொன்னதுமே போர்ஸ் பண்ணி அவட்ட தப்பாக நடக்க பார்க்குறா. இன்றைக்கி எனக்கு சொந்தமாயிரு, அதுக்கப்புறம் நீ எப்போ என்னை விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஒரு மாதிரி போதை ஆகிட்டுருக்கு. ஏன்னா அந்த போதை தர்ற அந்த மெழுகுவத்தி ஏற்றிருக்காங்க போல், அந்த ஸ்மெல் வர வர மயக்கமாக்கிட்டு இருக்கா. பட் கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கே வந்து அவனை அடித்து போட்டுட்டு ஹீரோயினை காப்பாற்றினதுமே அவள் பிஹேவியரை பார்த்ததுமே புரிஞ்சுக்குது அவளுக்கு ட்ரக் மாதிரி ஏதோ ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு வேமா அவங்க காருக்குள்ள கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயின் தன்னையும் மீறி அவன் பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வந்துட்டு கிஸ் பண்ணதுமே நான் யாருன்னு உனக்கு தெரியுதான்னு சொன்னதுமே நீ வந்து ராக்கி அப்படின்றத சொன்னதும் அவனுமே அவ கூட சேர்ந்து கிஸ் பண்ணிட்டு அங்கே அவ கூட சேர்ந்து அவன் ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். மார்னிங் அவனை அடித்து அங்கே முன்னாடி கொண்டு வந்துட்டுருக்காங்க. நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ எனக்காக வந்து எவ்வளோ தூரத்துக்கு பாடுபட்டிருக்க, என்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ண, எனக்காக உயிரவே கொடுக்க ட்ரை பண்ண, நீ இப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணுவியான்னு சொன்னதும் ஆமாம் என் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை இல்லாமல் தவிச்சிட்ருக்கேன், பட் நீ மட்டும் சந்தோஷமாக இருப்பியா, அதை பார்த்துட்டு என்னால் எப்படி சும்மா இருக்க முடியும்னு சொல்லி கேட்கும்போது நீ ஏன் இப்படி பேசுகிறேன்னு சொன்னதும் நீ என்ன நினச்சிட்ருக்க, நான் போய் உனக்காக உயிரை கொடுத்து ரிஸ்க் எடுப்பேன் நீ நினச்சிட்ருக்கியா, நீ நான் அந்த சைடில் வரும்போது நதிக்கரை ஓரத்தில் வந்து இருந்தேன், நான் அப்போ எழுப்பி விட்டேன், நீயா வந்து நான் தான் காப்பாற்றுனேன்னு நினச்சிக்கிட்டா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்டதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுகிட்டே ஷாக் ஆகிட்டுருக்கு. நீ அந்த லெவலுக்கு ஒருத்தர் நினைக்கிறியா அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்குறதும் நீ அப்போ என்னை உண்மையாகவே லவ் பண்ணலையான்னு சொன்னதுமே அவன் ஒரு மாதிரி அங்கே வந்துட்டு நக்கல் அங்கே சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ ஆரம்பத்துலேருந்து அவங்க அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, உண்மையிலே நீ லவ் பண்ணிட்டுருக்கியான்னு. ஸோ இதான் வந்து மீனிங் போல். ஸோ ஹீரோயினுமே யூஸ் தான் பண்ணியிருந்திருக்கான். அப்போ அங்கே ஜானுக்கு கோவமாயிட்டு போட்டு பயங்கரமாக அடித்ததும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. அப்போ ஹீரோ என்ன அந்த ரிவர் அது இதுன்னு சொல்லிட்டு இங்கே பேசினதுமே
சொன்னதுமே ஹீரோயின் அன்றைக்கி நடந்ததை சொன்னதும் என்ன உனக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் அதை பற்றி நம்ம பிறகு பேசிக்கலான்னு சொல்லிட்டு இவன் பண்ணதுக்கு கண்டிப்பாக இவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், உன்னை அடித்து இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் அப்போ என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ என்னெல்லாம் சொட்டு இதெல்லாம் போட்டிருந்தேன்னு சொன்னதும் அவங்க ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தான் தவறி விழுந்திருக்கா, அங்கே காப்பாற்றினதே நம்ம ஹீரோ தான் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அங்கே வந்து அவன் காப்பாற்றிட்டு அவளுக்காக ஏதோ திங்ஸ் எடுக்க போயிருக்கான், அதுக்குள்ளே திரும்ப ரிட்டர்ன் வந்து பார்த்தா ஆளை காணோம். ஸோ நீ எந்திரிச்சு போயிட்டியாக்குன்னு நினச்சேன் அப்படின்றத சொன்னதும் அப்படின்னா நீ தான் என்னை காப்பாற்றினியான்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்டதுமே அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தியா 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே கடவுள் நம்மளை மீட் பண்ண வச்சுருக்காரு, திரும்பவுமே நம்மளை வந்து கடவுள் வாழ்க்கையில் ஒன்று சேர்த்துருக்காருன்னு சொல்லிட்டு அவளை ஹாப்பியாக தூக்கிக்கிட்டதும் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் உன்னை காப்பாற்றினதுக்கு எனக்கு பே பண்ண வேணாமான்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, இது பகல் நைட்டு பார்த்துக்கலான்னு சொன்னதுமே அதுக்கு பகலாச்சு நைட் ஆச்சு அப்படின்ற சைட்டு அவ கூட சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம 2 பேருமே ரொம்ப கிராண்டாக வெட்டிங் பண்ணிக்கணும்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயின்மே ஹாப்பி டு ஓகேன்னு சொல்கிறான். பிறகு இந்த ரூஹி அவங்க அப்பாட்ட அப்பா எனக்கு நீங்கள் அவனை மேரேஜ் பண்ணி வைக்கிறீங்க அது இதுன்னு பேசுனீங்க, பட் அவன் பார்த்தா வேற ஒருத்தையை மேரேஜ் பண்ணிக்கிட்டான் அப்படின்றா சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக உனக்கு தான் அவன் கூட சேர்ந்து மேரேஜ் நடக்கும்னு அந்தாலும் சொல்கிறாரு. இவனை பார்த்தா ஹாப்பி ஆகிட்டு அங்கே வெட்டிங்க்கு ரெடி ஆகிட்டு இருந்தா பாஸ் இப்படி மேடம் வந்து யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அந்த பர்சன் கால் பண்ணிவிட்டு இப்படி வந்து உன் பொண்டாட்டி எங்கள் கைவசம் தான் இருக்கா, உனக்கு வேணும்னா நீ வந்து வீட்டில் இங்கே வந்து சேரு, பட் கூட சேர்ந்து யாரையும் கூட்டிகிட்டு வரக்கூடாது, வந்தேன்னா கண்டிப்பாக அவங்கள போட்டு தள்ளிடுவோன்னு சொன்னதுமே அவன் மட்டும் அங்கே கிளம்பி போகிறான். ஸோ ஹீரோயின் அங்கே வந்து நீட் ஆன் பண்ண வச்சு அங்கே ஒரு மாதிரியை ட்ரீட் பண்ணுறாங்க. அதை பார்த்ததுமே அவனுக்கு அவ்வளோ ஒரு கோவம் ஆயிட்டுருக்கு. என் பொண்டாட்டியை விடுங்க, நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தனியாக தான் வந்திருக்கேன்னு சொன்னதும் நீ என்ன நினச்சிட்ருக்க, அவ்வளோ ஈஸியாக நான் போய் விட்டுருவேன்னு நினைக்கிறியா, உன் கூட டீல் போடாமல் நான் எப்படி விடுவேன், ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கேம் மாதிரி விளையாடலாம், அதுக்கப்புறம் நீ அப்படின்னா நீ இந்த ஸ்மக்லிங் இந்த ரவுடிசம் எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிடணும், நீ விட்டுட்டு போயிட்டேன்னா எல்லாமே எனக்கு சொந்தமாகும். நான் என்ன நினச்சேன், என் பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்றா வந்து பெரிய கேங்காக இருக்கலாம்னு நினச்சேன், பட் அதை தான் நீ வந்து கெடுத்துட்டே அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப கோவமாயிட்ருக்காரு. ஸோ நம்ம ஹீரோட்ட கேமில் நீ தோற்று போயிட்டேன்னா அந்த பெஸ்ட்டு சைடில் இருக்க எல்லாத்தையுமே நீ விட்டுறணும்னு சொல்லிட்டு பேசுனதுமே சரி ஓகே நான் அந்த கேம் விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்கேன், என் பொண்டாட்டியை என்கிட்ட பக்கத்தில் அனுப்புங்கன்னு சொன்னதும் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ஆள் இல்லாமல் வந்தால் நீ வந்து எங்களை சும்மா விட்டுருவியா, நீ எவ்வளோ ஸ்மார்ட்டானவேன்னு எனக்குன்னா தெரியாதா, இந்த வேலையில் ஏன்ட்ட நடக்காதா, அவள் இங்கவே இருக்கட்டும் அப்படின்றத சொல்லும்போது அப்போங்க நீ ஏதாச்சும் வேலை பண்ணேன்னா கண்டிப்பாக இவளோட தலை செதறிடும்னு சொல்லிட்டு மிரட்டாங்க. இப்போ நான் தான் வந்து தனியாக தானே வந்திருக்கேன், எங்கே வந்து போக போகிறேன், இத்தனை பேர் தனியாக இருக்கும்போது என் பொண்டாட்டியை வச்சுட்டுன்னு சொன்னதுமே சரி ஓகே விடு பொண்டாட்டி அவன் பக்கத்துலன்னு சொல்லிட்டு அங்கே வந்தார். ஸோ நம்ம ஹீரோவுமே கேமை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு இங்கே கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. 2 பேத்துக்குமே இங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, கார்ட்ஸ் பார்த்தா ரொம்பவே டிஃபிகல்ட்டாக அங்கே போயிட்டுருக்கு, இவரோட சைட்லேயே வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அப்போ அந்த ரூஹிக்கு வேறு பயமாயிடுச்சுக்கு நம்மளுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்காம விட்டுருவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு ஹீரோ எடுத்தாலுமே கார்ட்ஸ் வந்துட்டு ஒன்றும் சரியாக வந்துட்டு இல்லாமல் இருக்குது, அந்தாலே வந்து வின் பண்ணுற மாதிரி இருந்ததும் ஹீரோக்கு ஒரு பக்கம் அங்கே வந்து பயமாகுது. அப்போங்க நம்ம ஹீரோ சரி ஓகே இந்த டைம் நீ எடு அப்படின்ற சொல்லும்போது அங்கே கார்டு எடுத்தா நம்ம ஹீரோயின் சைடில் அங்கே வந்துட்டு வின் ஆகிருது. அதை பார்த்துட்டு அந்த ரூஹிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. இப்போ பார்த்தியா நான் வந்து வின் பண்ணிட்டே சொன்னபடி ஸோ காப்பாற்றுங்க, என் பொண்டாட்டியை நீங்கள் வந்து என் கூட அனுப்புங்கன்னு சொன்னதும் அந்த ஆளுமே கூட்டிகிட்டு போ நீ தான் ஜெயிச்சிட்டே இல்லைன்னு சொல்கிறாரு. அங்கே அவன் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தா கேங்கோட அந்த பர்சன் அங்கே வந்ததுமே என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் தான் வந்துட்டு விடுறேன்னு சொன்னீங்க, இப்போ எதுக்காக இத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னதும் என் இடத்துல இருந்தானே நான் விடுறேன்னு சொன்னேன், இங்கே வந்து ஒன்று நான் உயிரோட விடுறேன்னு சொல்லலைன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கே பேசினதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோ சரி வா பார்த்துக்கலான்னு சொல்லிடுறான். அங்கே பயங்கரமான ஃபைட் அங்கே ஸ்டார்ட் ஆகிடுது, எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்ருக்கான். ஹீரோயினுமே அங்கே பக்கத்தில் யாரையும் வர விடாமல் அவளுமே அங்கே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா முடிஞ்ச லெவலுக்கு. அங்கே எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்டு அங்கேருந்து காப்பாற்றும் போது அங்கே ஒரு பர்சன் மட்டும் கன் எடுத்துகிட்டு வந்துடுறான் ஷூட் பண்ணுறதுக்காக. பட் அவங்க கூடயுமே பயங்கரமாக ஃபைட் வந்ததும் கன் கீழே விழுந்துடுது. ஹீரோயின் அந்த கன் எடுத்து வச்சுட்டு ஷூட் பண்ண போகிறா, பட் மாற்றி அங்கே ஃபைட் போயிட்டுருக்கு. அவளுக்கு ரொம்பவே பயமாயிட்டுருக்கு, தெரியாமல் ஹஸ்பண்டே ஷூட் பண்ணிட்டோன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோங்க செய்ய காமிக்கிறான், நீ தைரியமாக ஷூட் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அவளுமே இதுக்கு முன்னாடி ஹீரோங்க ஷூட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்தான் இல்லையா, அதை வந்து யோசிச்சுட்டே கரெக்டாக பார்த்து அங்கே ஷூட் பண்ணிடுறான். ஸோ ஃபைனலாக எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு போட்டு தள்ளிடுறாங்க. ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவளை போய் ஹக் பண்ணிக்கிறான். நீ உனக்கு எதுவுமே நாக விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஆளுங்க எல்லாருமே வந்துடுறாங்க. பாஸ் நீங்கள் தான் வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதனால தான் நாங்கள் வராமல் இருந்தோம், இப்படி ஆகும் நாங்கள் எதிர்பார்க்கல பாஸ்ன்னு சொன்னதுமே நல்லா வந்தீங்கடா சாமிங்களா எந்த டயத்தில் வந்திருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு சரி வந்துட்டீங்க வந்து கிளம்புங்க, இப்போ என்ன வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பைக்கில் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறதுக்கு கிளம்பிட்டு இருக்கான். நம்ம இப்போவே வெட்டிங் பண்ணிக்கணும்னு சொன்னதும் இவ்வளோ அடிப்பட்டு விட முடியாமல் இருக்குது, இப்போவே வான்னு சொன்னதுமே ஆமாம் வான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சூப்பராக ஸ்டைலாக அங்கே வந்து சர்ச்சுக்கு போகிறாங்க. பட் சர்ச்சில் பார்த்தா யாரையுமே காணோம். பட் நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே ஹீரோயினுமே ஹாப்பி ஆகிட்டாங்க ஓகேன்னு சொல்லிட்டு ரிங் அங்கே கையில் போட்டுட்ருக்கா.
இவனுமே ரிங்கை போட்டுட்டு நானுமே உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன், எந்த ஒரு கஷ்டமே உனக்கு வரவிட மாட்டேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே சந்தோஷமாக அங்கே வந்துட்டு கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து அவள் ரிட்டன் அங்கே உள்ளே வந்துடுச்சுக்கா வீட்டுக்கு. இவனுக்கு பார்த்தா அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. அவள் அங்கே சூப்பராக வெல்கம் பண்ணுறா. இவளுமே சந்தோஷமாயிட்டு போய் ஹக் பண்ணிக்கிறா. ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. அங்கேருந்து கிளம்பும்போது நம்ம ஹீரோயின் எல்லாமே ஓகே தான்ப்பா, பட் இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி ரவுடிசம் ஸ்மக்லிங் பண்ணுறது, இந்த கேங்ஸ்டர் இந்த வேலையெல்லாம் எனக்கு வேணான்னு தோணுது. நம்மளுமே ஒரு நல்ல ஃபேமிலியாக வாழலாம். நீ வந்து ரொம்ப திறமையான ஆள், பேசாமல் நீ பிஸ்னஸ் பண்ணி பிஸ்னஸ் மேன் ஆயிடலாமே அப்படின்றத சொன்னதுமே, ஏன் அப்படின்ற செட் அவன் கேட்டதும், ஏன்னா என் புள்ள பிறக்கும்போது அந்த பிள்ளைக்கு வந்து அப்பா வந்து நல்லபடியாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. கேங்ஸ்டர்னு சொன்னால் பிடிக்குமான்னு சொல்லிட்டு கேட்டதும், என்னது எனக்கு குழந்தை பிறக்க போதா அப்படின்ற சைட்டு அவன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே பணத்தை எல்லாத்தையுமே தூக்கி மக்களுக்கு எரிஞ்சிட்டு இருக்கான். எடுத்துக்கோங்க, நான் அப்பாவாயிட்டேன், இதுக்கு நல்லபடியாக ஒரு ஃபேமிலி மேனாக இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்படியே ரொம்ப ஹாப்பியாக இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.